இந்த சல்லியனோட கேரக்டர் ஒரு மிக முக்கியமான கேரக்டர். எதிராளியை தூக்கி நீங்கள் உங்கள் இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அவனை சாமர்த்தியமாக அவனை நீங்கள் பயன்படுத்தலாம்னு நினச்சிங்கன்னா அது உல்டாவாக தான் போகும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கேரக்டர் இந்த சல்லியன் கேரக்டர். அப்போ இந்த கன்னியா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த புத்திசாலிகள் இவங்க. அறிவுபூர்வமாக இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, சீர்குலைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த கன்னியா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் பெரிய ஆராய்ச்சியில் வந்து மீனமும் இந்த கன்னி வந்து உங்களுக்கு எதிர் துருவமானது. மீனம் வந்து உங்களுக்கு வித்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியது, அவங்கள பாராட்டக்கூடியது. ஆனால் கன்னியா இலக்கணத்துக்காரங்க ஏன்னா அப்படி பாராட்டிட மாட்டாங்க ஒருத்தனை வித்தையை. ஏன்னா அது புத்திசாலித்தனம் உடையது. இப்போ பாருங்கள், மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சம். யார்? கலைகள் சார்ந்த ஒரு நபருக்கு அங்கே குரு பெரிய மரியாதை கொடுப்பார். அதே சுக்கிரன் வந்து கன்னியில் வந்து நீச்சம், வலிமை கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், நீங்கள் ஒரு டைரக்டர், நீங்கள் ஒரு நடிகர் அப்படின்னா அந்த கதாசிரியர் என்ன சொல்கிறாரோ அந்த கதாபாத்திரமாக நீங்கள் நடிக்கணும்னு நீங்கள் சரியில்லைப்பாம் இல்லையா? ஆமாம். அதை பார்த்து இதாக மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்போ இது சரியில்லை, இது மாற்றி பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த கலைஞனை வந்து அங்கே வந்து மதிப்பே கிடையாது. நான் என்ன சொல்லணுமோ அது மாதிரி நீ செய்ய அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய ஆக்டிவேஷன் இருக்கும். அந்த எக்ஸைட்டன்னு சொல்லுவாங்கள்ல, உணர்ச்சி வசப்படுறது, அதெல்லாம் அவங்ககிட்ட பார்க்கவே முடியாது. அப்போது இந்த கன்னியா இலக்கணத்துக்கும் மீன இலக்கணத்துக்கும் அந்த எதிர் துருவமாக இருக்குன்னா இது அறிவுபூர்வமாகவே எல்லா விஷயத்தையும் செய்கிறது, அது வித்தைகள் மூலமாக செய்யக்கூடியது. அவர் வந்து கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுப்பார், இவர் வந்து கலைஞர்களுக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க. என்ன டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நிலை குலையாமல் அப்படியே இருப்பாங்க. கன்னியா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சிக்கல் இருக்கட்டும், ஃபேஸில் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருப்பாங்க. அதே தான் இப்போ சல்லியன் வந்து நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானா கண்ணனால் தீர்மானிக்க முடியல அவங்களுக்கு. இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறாரு. அப்போ இவர் நினச்சதும் சாதிச்சிட்டாரு, அங்கேயும் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு டிக்கெட்டை முடிச்சாச்சு, வந்த வேலை முடிச்சு தர்மனுக்கும் நல்லது பண்ணிட்டார், இங்கே தான் வேலையை சரியாக செஞ்சிட்டார். இப்போ இதுதான் இந்த அஸ்த நட்சத்திரம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய. அப்போது இவங்க எப்படி செயல்படுவாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்க, இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம், ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உடையது. இதுக்கு அடுத்து செவ்வாய் திசை வரும். இப்போ சந்திர திசையில் பிறந்திருக்காங்க, செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை, குரு திசை, சனி திசைன்னு இவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன வயசில் சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜபோக வாழ்க்கை தான். ஏன்னா 11ஆம் இடத்த அதிபதி அவங்களுக்கு சந்திரன். அப்போ ஒரு பெரிய மனிதர்களுடன் தொடர்புடையவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ராஜாக்கள் மாதிரி, ஜமீன்தார்கள் மாதிரி, அந்த மாதிரியாக பெரிய மனிதர்களுடன் தொடர்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு சிறந்த ஐடியாக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த நட்சத்திரக்காரங்களும் திருமணம் பண்ணலாம்? சிறப்பு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குரு தான் வரணும். குருலையும் இன்னும் சொல்ல போனோன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப சூட் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கட்டுப்பட்டு போகணும். மீன இலக்கணம் இவங்களுக்கு ஏற்ற நபர். அதே மாதிரி தனுசு இலக்கணமும் இவங்களுக்கு ஏற்ற நபர், மிதுன இலக்கணமும் இவங்களுக்கு ஏற்ற நபர். இந்த 3 இடத்துல வரக்கூடிய லக்கணங்கள் இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இது இவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். அதற்கு பிறகு உத்திரட்டாதி, அனுசம், பூச நட்சத்திரம், இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரட் தான். ஏன்னா நம்மளுடைய மெத்தட் படி, பழைய மெத்தட் படியாக வந்து அந்த 10 பொருத்தங்கள் அடிப்படையில் நான் சொல்லலை. இந்த மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு நம்ம முறைப்படி அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் மேலே இவங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு மைனஸ் நம்ம சொல்லி ஆகணும்.
என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்றவங்களுக்கு உதவியாக அவங்க இருக்கிற அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மேலே அக்கறை அதிகமாக இருக்காது. அசால்ட்டாக இருப்பாங்க. இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லைனாவே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுவே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்க கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டி போய் கொண்டாந்து விடுற மாதிரியாக பொது காரியங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தின் மேலே இருக்கிற அக்கறைகள் குறைவாக இருக்கும். அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியாக இருப்பாங்க. இது இந்த விஷயத்தை இவங்க மாற்றிக்கணும். தன்னுடைய குடும்பத்தின் மேலேயும் தன்னுடைய குழந்தைகள் மேலேயும் ஒரு அக்கறை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தினால செல்லியன் எப்படி மாறுபட்டு போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரியாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல இருக்கிற அந்த கவனத்திலேருந்து கொஞ்சம் அவங்க மாற்றிக்கணும். தன்னுடைய குடும்பத்தையும் அவங்க கவனிக்கிறாங்கிறது உதவி செய்யலை, குடும்பத்தையும் பார்த்துக்கணும். ஆமாம். அதே மாதிரி மனைவிக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனைவி ரொம்ப சுயகவரம் உடையவங்களை தான் பெரும்பாலும் உங்களுக்கு அமைவாங்க கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு இல்லைங்களா, 7ஆம் வீடு. அப்போது அவங்க பார்க்குறதுக்கு ஒரு கர்வமான ஆள் மாதிரி தெரியும். மீனங்கிறது அந்த குருத்தன்மை இருக்கும் அவங்கள்ட்ட. அப்படிங்கிறனால அந்த ஒரு கர்வம் இருக்கிற மாதிரியாக தெரியும். அந்த கர்வத்தை அடக்கிறேங்கிற பேரில் தான் அவங்க என்ன பண்ணுறது, அவங்கள பொருட்டாகவே மதிக்கிறது இல்லாமல் போவாங்க, செயல்படுவாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் இப்போ நிறைய பேர் நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்னியா லக்னத்தில் பேசாமலே பல வருஷங்கள்லாம் இருப்பாங்க தம்பதிங்க. பிரியவும் மாட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவாகரத்து பெரும்பாலும் நடக்கவே நடக்காது. மீனமும் கன்னியும் உங்களுக்கு விவாகரத்து நடக்காது. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமலே 3 வருஷம் 4 வருஷம்லாம் போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்க பாட்டில் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, ஒரு பாட்டில் சாப்பிடுவார், ஒரு பாட்டில் போவார், அவங்க பாட்டில் வருவாங்க. அவங்கள என்னென்னு இவர் கேட்குறதில்ல, இவர் என்னென்னு அவங்க கேட்குறதில்ல. இப்படியெல்லாம் இருக்காங்க. நம்மளால் ஒரு நாள் இருக்க முடியாது. சாப்பிட முடியாத கோச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும். ஆமாம், அந்த சனம் தான். ஆமாம். அது என்ன, நம்ம சத்திரியனுங்கனால உங்களுக்கு அப்படி இருக்கும். இவங்க சத்திரியன் இல்லைங்களா உங்களுக்கு கன்னியா லக்னம். அதாவது என்ன நடவடிக்கை என்ன நடக்குதுன்னு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்குறேன் இது எவ்வளோ காலம்தான் அப்படியே போகுதுன்னு பார்க்குறேங்க மாதிரி இருப்பாங்க. நானும் பார்க்குறேன். அது மீனும் அப்படி இருக்கும். பெரும்பாலும் இந்த மீன லக்னமும் கன்னியா லக்னமும் வாழ்க்கை துணையுடன் மீனத்தை நீங்கள் பார்த்தீங்களா, துரோணர் பார்த்தோம்ல, ஒரு பசுமாடு வாங்க போனவரும் பல வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி. அதுக்கு அப்போ கன்னியா லக்னம் அதனுடைய ஆப்போசிட்டு. அப்படிங்கும்போது இந்த 2 நபர்கள் திருமணம் வாழ்க்கை பந்தம் ஏற்பட்டு போச்சுன்னா பிரியாமலேயே பிரிஞ்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு நீங்கள் புத்திமதியும் நீங்கள் சொல்லிட முடியாது. இன்னொரு நபர் போய் அவர் குரு. ஆமாம், இது அறிவு சார்ந்தது. இந்த 2 நபருக்கும் போய் நீங்கள் புத்திமதி சொல்கிறேன் நீங்கள் இறங்கினீங்கன்னா நீங்கள் தான் இந்த வடிவேலும் அண்ணன் பிரிக்கிறேன்ட்டு போவார் இல்லையா, புரிஞ்சு மூக்கம் உடஞ்சி ரத்தம் வந்துடும். அது மாதிரி ஆகிடும் நிலமை குறுக்க ஊடுறவங்களுக்கு. அதனால் இவங்களுக்கு பஞ்சாயத்தெல்லாம் மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது. கன்னியா லக்னத்துக்கோ மீன லக்னத்துக்கோ பஞ்சாயத்து பண்ணவும் முடியாது. அப்படி இருப்பாங்க உறவுகளை. இப்போ அப்பா அம்மா வருவாங்க, எல்லாம் வருவாங்க, அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏமா பேசாமல் இருக்க, என்னப்பா இப்படி இருக்க, இருக்கட்டும் பார்த்துக்கலாம். அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு மீனை போகாது. கோச்சிட்டு சில இப்போ பெண்கள் கோச்சிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு போவாங்க இல்லைங்களா. ஆனால் மீனம் போகாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரியாக உட்காந்துருப்பாங்க. இதுவும் சாதாரண ஆள் இல்லை, கன்னியம். அப்போது இந்த தம்பதிகளை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா சரியாயிடுமே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு விளையாட்டு. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை உருவாக்குறது, உருவான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு தீர்வு காணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஏதாவது யாருக்காவது பிரச்சனையை கிளப்பி விடணும், அந்த பிரச்சனையை போய் சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இல்லற வாழ்க்கையிலையும் இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, வேறு என்ன கேட்கணும் ஜி? உங்களுக்கு வீடு வாகன யோகம் எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்குங்க ஜி. வீடு வாகன யோகம்லாம் உடையவங்க தான். மனைவின் மூலமாகவும் வீடு வரும் உங்களுக்கு.
பெரும்பாலும் மனைவி கணவன்கிறது வேலை ஆல்ரெடி பார்க்கக்கூடியவங்க, மனைவிங்கிறவங்க பெரும்பாலும் வேலை பார்க்கக்கூடியவங்க, டீச்சிங் துறை சம்மந்தப்பட்டவங்களாக அவங்களுக்கு அமைவாங்க. அவங்களுடைய வருவாய் இவங்களுடைய வீடாக மாறும், இவங்களுடைய வருவாய் அவங்களுடைய வீடாக மாறும். இது ரெண்டுமே ஒரு பரஸ்பரமான லக்கணங்கள். கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு குரு, 7ஆம் வீடு குரு, 10ஆம் வீடு அவருடைய வீடு. அப்படிங்கிறனால ஒருத்தருடைய இடம் இன்னொருத்தருக்கு வருவாய் தரக்கூடியதாக அமையுது. அதனால் வீடு வாகன சேர்க்கையெல்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும். அவங்களுடைய குரு எங்கே இருக்காருங்கிற அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இப்போ அந்த குரு நல்ல பொசிஷனில் இருந்துட்டாருன்னா வெரி குட், அருமையான மனைவி அமைஞ்சிருவாங்க, வருவாய் தரக்கூடிய மனைவி. நீங்கள் பாட்டில் சும்மா இருங்க. அப்படிலாம் சில பேர் இருக்காங்க, பார்த்துருக்கேன். திருநெல்வேலியில் ஒரு நண்பர் இருக்கார், கன்னி மீனந்தா, வேலைக்கே போக மாட்டார். அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க. காலையில் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. தலைவர் ஒரு 9 மணி 9 வரைக்கும் தான் எழுந்திரிப்பார். எழுந்திரிச்சு டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கு ஒதுக்கி அப்படி போவார். போயிட்டு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு வருவார். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவார். அவங்க 5 மணிக்கு வந்துடுவாங்க. 5-6 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு காஃபியை போட்டு அவர் கொடுத்தோன்னே மறுபடியும் தலைவர் குளிச்சுட்டு அப்படி ஒரு போவார். ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் இருக்கும். இப்படி வாழ்ந்துருக்கார். அது ஒரு அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு வருஷம் பொறாமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஏற்றுக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளால் அந்த மாதிரி முடியாது, நம்மளால் முடியாது. இல்லை, அந்த மாதிரி நீ சம்பாதிக்கிற தாராளம் சம்பாதி, நான் சந்தோஷமாக சொகுசாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிற இந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லைங்களா, இது கன்னிக்கு உண்டு. அதுவும் அசத்துக்கு சொல்ல வேண்டியது இல்லை, தாராளமாக அப்படிங்கிற மாதிரியாக அவங்க இருப்பாங்க. என்ன தொந்தரவு பண்ணார் அப்படின்னு இந்த ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்க இந்த அஸ்தம் கன்னியில் பிறந்தவங்க. ஓகே, வாழ்க்கை துணை. சரி, வேறு உடல்நிலை ஆரோக்கியம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியங்கிறது 6ஆம் இடம் சனி உங்களுக்கு முட்டியை குறிக்கக்கூடிய, முட்டிக்கு கீழே குறிக்கக்கூடிய பாகத்தை குறிக்குது. பெரும்பாலும் கால் வலி வரும் உங்களுக்கு. அடிபட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு காலில் தான் பெரும்பாலும் படும். சின்ன வயசுலெல்லாம் ரொம்ப வேகம் இருக்கும் வாகனம் ஓட்டுறதில். இவரை மட்டும் வச்சு இல்லை, நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாம் கால் தான் பிரச்சனையாக வரும். அதனால் அது கொஞ்சம் காலுக்கு ஒரு மசாஜ் அந்த மாதிரியாக விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நடைப்பயிற்சியெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் குண்டாக இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நாமளும் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆமாம், குண்டாக இருந்தாலும் உடனே அழிச்சிடுறாங்க. அது ஆரோக்கியத்தில் ஒரு மருத்துவ தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நினச்ச இவங்களாக ஒரு சில வைத்தியங்களை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பரீட்சை பண்ணி பார்க்குறதெல்லாம் அந்த கைதேர்ந்தவங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மருத்துவரை நீங்கள் எப்போதும் கலந்து ஆலோசிக்கிற மாதிரியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா பல வைத்தியரை நீங்கள் பார்க்குற மாதிரியான இருக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்னு, எதிராளியை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காது. டாக்டர்னால் இவர் எந்த மாதிரி டாக்டரு, எந்த அளவுக்கு வைத்தியம் பார்ப்பார், சரியாக இருக்கா, எவ்வளோ பேர்த்துக்கு சரியாக இருக்குது, சரியாதவங்களுக்கு யார், இப்படியெல்லாம் அவங்களுடைய இது இருக்கும். அவரை கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் நோயாளியாக போயிட்டு டாக்டர் வேறு பேச்சு, நான் சார் அந்த டாக்டர் பார்த்தேன், இந்த மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், சரியாகலை, நீங்கள் என்ன மருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அவங்களையே குழப்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் மைனஸ். ரொம்ப தெரிஞ்சுக்க மாதிரி பேசுகிறதும், அரைகுறையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுவே நமக்கு முழுசாக தெரிஞ்ச மாதிரியும் பேசுகிறதும் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் அவங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனையும் வராது. கால்வலி தான் முக்கியமாக. தண்டை அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அது காலில் தண்டை போடுவாங்க. என்னென்னா இடுப்புக்கு கீழே வெள்ளி யூஸ் பண்ணாக்க இவங்களுக்கு இந்த வாத நோய் வராது. அந்த காலத்தில் வாத நோய் நீங்கள் பெண்களுக்கு வராமல் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க காலில் கொலுசு போடுறது, அவங்க மெட்டி போடுறது,
இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த நரம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இந்த வெள்ளி இருக்குது. அந்த காலத்தில் அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் தண்டை போட்டாங்க. இப்போ போடுறது இல்லை. அதனால தான் நிறைய பார்த்திங்கன்னா அந்த திடீர்னு இந்த வாத நோய் வர்றதுக்கான ஒரு கை ஒரு கால் விழுந்து போகுது இல்லைங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு அது மிக முக்கியமாக ஏற்படக்கூடியதாக இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு அந்த மாதிரியாக இருக்குது நம்மளுடைய ஆராய்ச்சியில். அதில் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துங்க. வெள்ளி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இடுப்பு கீழே யூஸ் பண்ணுறது நல்லது. பண்ணாக்க இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு, ஏன்னா சனி வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட கிரகம். எல்லா உயிரினுடைய நரம்பினுடைய ஆளுமையும் சனி தான் பண்ணுது. இவங்களுக்கு 6ஆம் இடம் சனியாக வர்றதுனால என்ன கேட்டிங்கன்னா, அவன் மறைமுகமான எதிரி இல்லாமல் நேரடியான எதிரியாக இருக்குது. அப்போ நரம்பு மண்டலம் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாகம் இவங்களுக்கு பாதிக்கக்கூடிய விதமாக அமையும். அப்போ சனி நல்லா இருந்துட்டால் இந்த ப்ராப்ளம் குறைவு உங்களுக்கு. ஆனால் இருக்கும். ஆமாம், சனி வந்து 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல 5, 9 லக்னம் இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டால் நல்லது. ஆட்சியில் இருந்தால் நல்லது. ஆட்சினா 5ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிற, மகரத்தில் ஆட்சியில் இருக்கிறது நல்லது. அதுவே கும்பத்தில் ஆட்சியில் இருக்கிறது சரியானதில்லை. அங்கே தான் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ இதை கொஞ்சம் கவனத்தில் அவங்க எடுத்துக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்டு தான் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த வெரிகோஷன் சொல்லக்கூடிய இந்த நரம்பு சுற்றிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆமாம், இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த யானைக்கால் வியாதிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு கால் பெருத்து போகிறது அப்படிங்கிறது, ஏன்னா கால் சம்மந்தமான பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாக இருக்கும்.